الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد وقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் தன்னுடைய திருமறையிலே உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதைவிட அழகான முறையிலே நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள் அல்லது அந்த வார்த்தையவே நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். சலாம் என்பது இஸ்லாத்திலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நுட்பமான விஷயங்களில் சலாம் ஒன்று. இஸ்லாத்துடைய கல்ச்சர் பல்வேறு விதமான நுட்பங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நம் எந்த இடத்திலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும், இறைவனுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். அதாவது இறைவன் உங்களை நோய் நொடி இல்லாமல் ஆக்கட்டும், இறைவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை ஏற்படுத்தி தரட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இறைவன் தீர்த்து தரட்டும் என்ற பல்வேறு விதமான அர்த்தங்கள் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, அஃசுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி கடைவீதிக்கு செல்வார்களாம். எந்த வேலையும் இருக்காது, ஆனால் அடிக்கடி கடைவீதிக்கு செல்வார்கள். அப்படி அவர் செல்கின்ற சமயத்தில் விசாரிக்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், அங்கு சென்றால் யாராவது ஒரு 4 பேரை நான் பார்ப்பேன், அவரிடத்தில் நான் சலாத்தை எத்தி வைப்பேன் என்பதாக சொன்னார்கள். இந்த சலாத்தினுடைய மகத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதன் மீதான அக்கறை அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக படைத்து மலக்குமார்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். அவர்களும் சலாம் சொன்னார்கள், மலக்குகளும் பதில் சலாம் சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்திலே இந்த தீனிலே மிக உன்னதமான அமல்கள் காரியங்களை பற்றி எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக கேட்கப்பட்டது. ஐயுல் இஸ்லாமிய ஹைரி யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்திலே இந்த தீனிலே சிறந்த காரியம் எது, அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், துத்இமு தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வ துக்ரிஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் என்று யாரை பார்த்தாலும் சலாத்தை எத்தி வையுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். காரணம், அது இஸ்லாத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு பண்பாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, நாம் புதிதாக ஏதாவது ஒரு ஊருக்கு செல்கிறோம், அங்கே யாரையுமே தெரியாது, ஒரு 4 நபர்களை பார்த்து நான் சலாம் சொன்னால் போதும், அடுத்த நிமிடமே அவர் நம்மிடம் கேட்பார்கள், பா எங்கிருந்து வர்றீங்க, என்ன வேலையா வந்திருக்கிறீங்க, யாரை போய் பார்க்கணும். இது நம்ம நடைமுறையில் உள்ள விஷயம்தான். நாம் சலாம் சொல்லும் போது அது தானாகவே அங்கு ஒரு உரையாடல் தொடங்குகிறது. ஆக சலாம் சொல்வது என்பது சமூக ரீதியான நம்முடைய தொடர்பை அதிகரிக்கிறது, நட்புறவை அங்கே வலுப்படுத்துகிறது. அதே போல சலாம் சொல்வது என்பது அன்பை அதிகரிக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், அல் அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்தும் அஹ்பப்தும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தரட்டுமா, அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒருவருக்கு மத்தியிலே பிரியம் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். அஃசுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாமை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். சலாம் சொல்வது என்பது நமக்கு மத்தியிலே பிரியத்தை அதிகப்படுத்தும் என்பதாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல சலாம் சொல்வது என்பது இறைவனுடன் நம்மளுடைய நெருக்கத்தை அதிகரிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் யார் அதிகமாக சலாம் சொல்கிறாரோ அவருக்கும் இறைவனுக்குமான நெருக்கம் அதிகரிக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதே போல நாம் சலாம் சொல்வதனால் யார் சலாத்தை கொண்டு முதல் துவங்குகிறாரோ அவருக்கு பெருமையை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குகிறான் என்பதாக சொன்னார்கள். அல் பாதி பிஸ்ஸலாம் பரீஉ மினல் கிப்ர் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதே போல யார் சலாத்தை கொண்டு முதலிலே துவங்குகிறாரோ அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். இந்த சலாம் சொல்வதனால் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அபிவிருத்தி அதிகரிக்கிறது.
ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா புனைய்ய ஃபைதா தகல்த ஃபஸல்லிம், நீங்கள் உங்கள் வீட்டிலே நுழைகிறீர்கள் என்று சொன்னால் சலாம் சொல்லுங்கள், தக்கூனு லக பரக்கத்தன் அலா லக வ அலா அஹ்லிக என்பதாக சொன்னார்கள். நீங்கள் சலாம் சொல்வதால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அது பரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக சலாம் சொல்வது என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அது ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சரி, சலாம் சொல்லக்கூடிய முறை என்ன? நாவால் சொல்வது மட்டும்தான் சலாம். நாம் கையால் இப்படி பார்க்கிறோம், காட்டுகிறோம், இது சலாமா என்று சொன்னால் மார்க்கம் இது போன்று இசாரா செய்வதை சலாமாக அனுமதிக்கவில்லை. காரணம், யஹூதியருடைய சலாம் என்பது இது போன்று விரலை காட்டுவதாக இருந்தது. யஹூதியர் காலத்திலே சலாம் சொல்வது என்று சொன்னால் அவர் இந்த விரலை காட்டுவதுதான் அவருடைய சலாமாக இருந்தது. அதே போல கிறிஸ்துவர்கள் யூதருடைய சலாம் என்பது உள்ளங்கையை காட்டுவதுதான் அவருடைய சலாமாக இருந்தது. எனவே தான் நம்முடைய மார்க்கத்திலே இஷாராவின் மூலமாக சலாம் சொல்வதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. நாம் சலாம் சொல்கிறோம், எதிலுள்ளவர் அதை பார்த்து அது விளங்கி கொண்டார், அதனுடைய அடையாளமாக வேண்டால் நாம் இஷாரா கையை காட்டலாமே தவிர சலாம் பதிலாகவே நாம் இஷாரா செய்யலாம் என்று சொன்னால் மார்க்கம் அதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நாம் சலாம் சொல்வதாக இருந்தால் அது நாவினால் மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஒரு வாய் பேசாமல் இருக்கிறார், காது கேட்காமல் இருக்கிறார், அவர்களுக்கு இஷாரா மூலியமாக நாம் என்ன செய்யலாம், சலாமத்தை சொல்லலாமே தவிர நாம் எல்லோரிடத்திலும் இஷாரா மூலியமாக சலாத்தை சொல்லக்கூடாது. சலாம் என்பது நம்முடைய நாவை கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல இந்த சலாமை நாம் யார் யாருக்கு சொல்ல வேண்டும், யார் யாருக்கு சொல்லக்கூடாது என்ற அந்த ஒழுக்கத்தையும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. சலாம் சொல்லக்கூடாத சில இடங்கள் இருக்கின்றன. மலஞ்சலம் கிடைக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு அங்கே சலாம் சொல்வதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. அதே போல ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் சலாம் சொல்வதை மார்க்கம் மக்ரூஹ் என்பதாக சொல்லி காட்டுகிறது. ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு சலாம் சொல்வது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதே போல ஒரு குர்ஆன் ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், அவருக்கு சலாம் சொல்லலாமா என்று சொன்னால் சொல்லக்கூடாது. ஒருவர் உணவறிந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு சலாம் சொல்லலாமா என்று சொன்னால் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவர் பதில் சலாம் சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் கட்டாயம் அவர் பதில் சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் சலாம் சொல்லாமல் இருப்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. சரி, இந்த சலாம் சொல்வதனால் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? அதனுடைய பலன் பாக்கியம் என்பது மிக உன்னதமானது. ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சலாம் சொல்வதிலே போட்டி கொள்வார்கள். இருவருக்கும் மத்தியிலே ஒரு போட்டியாக இருக்குமாம், யார் முதலில் சலாம் சொல்வது என்பதாக. அப்படி இருக்கையிலே ஒரு தடவை இருவரும் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள், யார் முதலில் சலாம் சொல்லலாம் என்பதாக. அப்பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களே முதலில் சலாம் சொல்லட்டும் என்பதாக அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அலி ரலியல்லாஹு அவருடைய ஆர்வத்தை கண்டு அவர்களுக்காக விட்டுக் கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது சந்தித்துக் கொண்டாலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலில் சலாம் சொல்வார்கள். இப்படியாக கொஞ்சம் காலம் சென்றது. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் சந்திக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சலாம் சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சுத்தி முத்தி பார்க்கிறார்கள், முன்னால் போய் நிற்கிறார்கள், அவர்கள் இடத்திலே நிற்கிறார்கள், வலது புறம் என்று மாறி நிற்கிறார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், ஆனால் சலாம் சொல்லவில்லை. ஒரு கட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே முன்வந்து சலாம் சொல்லி விடுகிறார்கள். இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாயகமே, என்னை அலி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள், எப்பொழுதும் அவர்தான் எனக்கு சலாம் சொல்வார்கள், ஆனால் இன்று என்னை பார்த்து அவர்கள் சலாம் சொல்லவில்லை. ஆனால் நான் சலாம் சொன்ன அடுத்த மறுகணமே அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் சலாம் சொல்லாத விஷயம் எனக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்ததாக சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு சலாம் சொல்லவில்லை என்று கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாயகமே, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே சொர்க்கத்திலே ஒரு உயர்தரமான ஒரு மாளிகை எனக்கு காட்டப்பட்டது. அந்த மாளிகை யாருக்கு என்று நான் கேட்ட பொழுது இந்த உலகத்திலே யார் சலாமை முண்டி சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு இந்த மாளிகையை கொடுக்கிறான் என்பதாக சொல்லப்பட்டது. எனவே தான் அந்த மாளிகை அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே தான் அவர்கள் சலாம் சொல்லட்டும் என்பதற்காக நான் எதிர்பார்த்து இருந்தேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்கள். காரணம் அவங்க சொல்கிறார்கள், அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே எல்லோரும் விட்டு கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை பேணி வந்தார்கள். அதே போல எல்லோருக்கும் இணக்கமாக பழகி வந்தார்கள். எனவே அவர்களுக்கு அந்த மாளிகை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் சலாம் சொல்லட்டும் என்பதற்காக நான் எதிர்பார்த்து இருந்தேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய சலாம் சொல்வது என்பது முஃமினுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது.
ஒரு முஃமின் மற்றொரு முஃமினை செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று சலாம் சொல்வது. அப்படிப்பட்ட இந்த சலாமை நாம் அதிகமாக நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நசீபை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லப்பட்டால் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்ல வேண்டும். இப்படி கூடுதலாக நாம் சொல்கின்ற பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நன்மைகளும் அதிகரித்து தரப்படும் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. ஆக கண்ணியத்துக்குள்ளே அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே பேணி கடைபிடிக்கக்கூடிய ஒரு நசீபை இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி